நீ பாத்து இருந்து எல்லாத்துக்கும் கூழெல்லாம் ஊத்திட்டு வா சரியா? என்னத்தா ஏன் போறாங்கிறீங்க? இருங்கத்தா, எல்லாத்துக்கும் அப்புறம் பூ ஊத்திட்டு அப்புறமா நம்ம போய்க்கலாம். இப்பயே அவசரமா வீட்டுக்கு போறாங்கிறீங்க, இங்கே இருங்க. அது சின்ன பிள்ளை மாத்திரை எல்லாம் ஒண்ணும் எடுத்துட்டு வரல. நான் வீட்டுக்கு போனா தானே சாப்பிட முடியும். அப்புறம் ஏதாவது தலை சுத்தி விழுந்துட்டேன்னா அப்புறம் உனக்கு தான் சிரமம் ஆயிரும். அப்புறம் நீ தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு ஓடணும். இதெல்லாம் தேவையா? விடு, நான் வீட்டுக்கு போய் மாத்திரை சாப்பிட்டு சித்த நேரம் இருக்கிறேன். காலையில இருந்து ஒரே வேலை. ஏதோ கூழ் காய்ச்சி கொடுக்க சொன்னேன், சரி நல்லா கொண்டு வந்து கொடுத்தாச்சு. ஏதோ வேண்டுதல்னு சொன்னேன், சரி நிறைவேற்றணும்னு சொல்லி நானும் கஷ்டத்தை பார்க்காம எல்லாம் செஞ்சு கொடுத்தாச்சு. நீ இருந்து எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துட்டு வர வேலை தான். அப்புறம் என்ன, சின்ராசு வேற ஆஃபீஸ்க்கு போகணும்ல, அவன் வேற ஏதோ கொஞ்சம் நேரம் அப்படி இது கேட்டு இருக்கிற பர்மிஷன் என்னமா, அவனும் போகணுங்கிறான். அதான் அவன் என்னை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் போகட்டும் சரியா? நீ பார்த்துக்கோ, அப்புறமேட்டு வா எல்லாம் முடிச்சிட்டு. ஆமா சின்னப்புலா, எனக்கு நேரமாச்சு சரியா? நீ இருந்து பார்த்து எல்லாத்துக்கும் கூழெல்லாம் ஊத்திட்டு மிச்சம் மீதி இருக்கிறத குடிச்சிட்டு அப்புறமா பொறுமையா வீடு வந்து சேரு சரியா? உன்னையெல்லாம் கூட்டிட்டு போகணும், பொழுதா வரைக்கும் நான் இங்கே தான் இருக்கோன்னு என்ற உழப்பு கெட்டு போயிடும். ஆபீஸ்ல பேசுவாங்க, என்னன்னு லீவ் சொல்ல முடியும்? அம்மன் கோயிலுக்கு கூடுத்துட்டு போறேன்னு சொன்னா அவங்க சிரிக்க மாட்டாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் கிளம்புறேன் சரியா? யாயா சென்றாசு இந்த மாதிரி பேசுறா? ஏன் கூலத்திற்கு போனேன்னு சொல்லி லீவ் போட்டாதான் என்ன ஒரு நாளைக்கு? அடியே சின்ன பிள்ளை, லீவ் போட்டு என்னடி பண்ண போறா? அதான் பிரச்சனை, சிநேகிதிகாரிங்களா இருக்கிறாங்கல்ல, பார்த்தாதுக்கு பக்கத்து வீட்டுக்கார போய் மருமகளையும் சேர்த்து இழுத்துட்டு வந்திருக்கிறா. 3 பேர் இருக்கிறீங்களா, அப்புறம் என்ன? 3 பேர் இருந்து எல்லாம் பார்த்து எல்லாம் நல்லா எல்லாத்துக்கும் வாரம் போறவங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுங்க சரியா? பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன். சரி, சொன்ன கேட்கவா போறீங்க? அம்மாவும் மகனும் ஒரே முடிவு எடுத்து காலை நிக்கிறீங்க வீட்டுக்கு போறேன்னு. இத்தனை நேரம் இங்க இருக்க வேண்டியதுதானே? சரி, கூழாச்சும் ஊற்றி தர, குடிச்சிட்டு போறீங்களா கொஞ்சம்? இல்ல இல்ல வேண்டாடி வேண்டாம். முதல்ல அதான் அவங்க சாமி பூஜை பண்றதுக்கு வச்சிருக்காங்க, எல்லாம் வரவங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடு. வீட்டில் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன், நாங்கள் வேணும்னா அதை போய் குடிச்சுக்கிறோம் சரியா? ஆமா சின்னப்புலா, எனக்கு டைம் ஆயிடுச்சு, கிளம்புறேன். உங்ககிட்ட பேசிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியாது. சரி சரி, பாய் பாய், பாத்துக்கோ. சரியா சென்றாசு, போயிட்டு வா. சரிடி சின்ன பிள்ளை, சரி அப்படியே நானும் கிளம்புறேன். சரிங்கத்தா. சரி, போய் மாத்திரை கீத்திர சாப்பிட்டுட்டு தூங்குங்க. எனக்கு ஆனந்த் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காதீங்க. எப்படி நேரம் கழிச்சு தான் வருவேன் சரியா? அதான் தெரிஞ்சு போல தானே. சரி வாடா சென்றாச்சு, நம்ம போலாம். அம்மாவும் மகனும் சரியான அழுகுதான். நம்ம குத்தம் சொல்றதுக்கு குறை சொல்றதுக்கு 2 பேரும் ஒரே மாதிரி தராசுல தான் பண்ணிப்பாங்க. சொல்லி வச்சுட்டே பேசுவாங்களே, என்னமோ தெரிய மாட்டேங்குது. என்னடி சின்ன பிள்ளை, கூப்பிட்டியா? ஆமாண்டி. அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த பிள்ளைங்க யாரா? அதான் அங்கதான் இருக்கிறா, அங்க உட்காந்துட்டு இருக்கிறா. ஆமா, எங்க உன்ற புருஷனும் உங்க மாமியாரும்? ரொம்ப நேரமா என்னமோ 3 பேர் நீங்க பேசிட்டே இருந்தீங்க. சரி, அதனாலதான் நாங்க இந்த பக்கம் வரல, அங்கேயே உட்காந்துட்டோம். எங்கடி அவங்க 2 பேரு? அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டாங்கடி. வீட்டுக்கு போயிட்டாங்களா? ரொம்ப நல்லதா போச்சு போ. அவங்க 2 பேரும் நீ இருந்த வரைக்கும் எனக்கு என்னமோ அன்கம்ஃபர்டபுளாவே இருக்கிற மாதிரி இருக்குதுடி. எப்படியோ போயிட்டாங்களா, இன்னும் நம்ம பாட்டுக்கு நம்ம ஜாலியா இருக்கலாம் போ. ஏண்டி? ஆமா, அவங்க இருந்து எதையாவது சொல்லிட்டே இருக்கிறாங்க. ஆமா நீடா, நீ சொல்றது சரிதாண்டி. அவங்க இருந்த வரைக்கும் எனக்கு அப்படிதான் இருந்தது. அவங்க தான் போறேன்னாங்க. சரி, சும்மா சாக்கு போக்கு இருங்கண்ணே. இல்லை, நாங்கள் கிளம்புறோம். சரி சரி போங்க, எனக்கு தாடாதீங்க, நான் வரக்கெல்லாம் நேரமாகுன்னு சொல்லிட்டேன். சரி, தெரிஞ்சது தானே, நீ மெதுவா வா அப்படின்ட்டு அவங்களும் எல்லாம் கிளம்பிட்டாங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டி. சரி வா, நம்ம வேலையை பார்க்கலாம். சரிடி. சரி, அந்த கூலண்டா தூக்கிட்டு வரலாமா 2 பேரும் சேர்ந்து? நீங்கள் அந்த பிள்ளைய ஒரு டேபிள் எடுத்து போட சொல்லுங்க, வச்சிருக்கிறேன். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, நீ வா போலாம். நாராப்புல அங்கதான் இருக்கிறா, வா. சரிடி. சீதாக்கா, என்ன பண்றீங்க? வா மலரே, வா வா. என்னக்கா, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? ஆமா, நமக்கு எனக்கு தான் வேலை முடியுது. ஏதோ காலையில செய்யறதெல்லாம் செஞ்சாச்சு. பிள்ளைங்க 2 பேரும் காலேஜ் கிளம்பிட்டாளுங்க. மாமாவும் தோட்டத்துக்கு போயிட்டாரு, அவருக்கு கையோட சாப்பாடு கொடுத்து விட்டுட்டேன். நவிலாப்புல மாத்திரை போட்டு ரூம்ல இருந்தா. என்ன பண்ணிட்டு இருக்கிறாளோ தெரியல. ஃபோன் நோண்டிட்டு இங்க அவங்க வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லி பேசிட்டு இருந்தா. இப்பதான் எந்திரிச்சு உள்ள போனா. சரி, போனதுக்கு அப்புறம் சரி வேலை முடிஞ்சிருச்சு. சரி, அதான் குளிச்சுட்டு இப்பதான் வந்தேன். அப்படியாக்கா? இதான் இந்த சின்ன பிள்ளை வேற என்னமா கோயில கூழுக்குறேன்னு சொல்லிட்டு போனா, போகலையே நீங்க? நானும் மறந்தே போயிட்டேன் மலரே, எனக்கு ஞாபகமே இல்லை பாரு. நேற்று சாயங்காலமே வந்து சொல்லிட்டு போனேன், நான் கோயில கூழுக்கு போறேன் வாங்கானே. ஐயோ, என்ன பண்றது? நானும் இப்பதான் ஓஞ்சி போய் வந்தேன். நீ கோயிலுக்கு போவோன்னா இனி என்னன்னு ஒன்றும் எடுத்து வைக்கல, ஒன்றும் பண்ணல. ஆமாக்கா, எனக்கு சொல்லிட்டு தான் போனேன். ஆனா நான் இன்னைக்கு போக முடியாதுன்னு நினைக்கிறேக்கா. ஏன் மலரே? ஆமாக்கா, போகக்கூடிய சூழல் இல்லை இப்போ, என்னாலதான் போக முடியாது. ஓ அப்படியா? சரி சரி, அப்புறம் என்ன பண்ண முடியும்? சரி, கடக்குது விடு, அவங்களே எல்லாம் ஊத்திட்டு வரட்டும். வேணும்னா வரும்போது நம்ம கொஞ்சம் கொண்டு வரட்டு போ. வேற என்ன பண்றது? எனக்கும் வேறு சின்ன வேறு தலைக்கு ஊத்திட்டான், வீடே தொடக்கல இன்னைக்கு. அவங்க என்ன ஒரு பக்கமா இருக்கிறாங்க, வீடாக இருந்தால் போயிட்டு வந்துட்டு இருக்கிறா. நான் நீ சொல்ல முடியுமா? நான் அதனாலதான் இன்னைக்கு வீடு கூட தொடக்கல, சும்மா எல்லாம் கூட்டி மட்டும் விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன். இன்னும் அவளுக்கு கொஞ்சம் 5 நாள் ஆனாதான் எல்லாம் தொடச்சி மறுபடியும் சுத்தம் பண்ண முடியும். என்ன பண்றது, பிள்ளைங்களை வச்சு மாற்றி மாற்றி இப்படிதான் இருக்கிறாங்க. நான் அதனாலதான் நீ கோயிலுக்கு போற எண்ணமே இல்லையா, அதான் ஒன்றும் பண்ணல, எடுத்து வைக்கல. இவன் சொல்லிட்டு போனா சரி ஒரு 8 சும்மா போகலான்னு தான் நினைச்சேன். ஆனால் வேறு மறுபடியும் போறக்கு இதாக தான் இருக்குது. சரி போ, கடக்குது போ. ஆமாக்கா, சரி, அதான் நீங்கள் ஒரு வேளை போகிற மாதிரி இருந்து நான் வேறு வரலான்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க என்னதா. சரி, அப்படியே ஒரு 8 சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேன். பார்த்தா நீங்களும் போகலாங்கிறீங்க. சரி விடு மலர், போ, அவங்களே ஊற்றிட்டு வரட்டும். போக முடியலன்னு என்ன பண்ணுறது?
சரி என்ன சாப்பிட்டே இல்லையா? வா சாப்பாடெல்லாம் செஞ்சாச்சு, இன்னும் நானும் சாப்பிடல. போட்டுட்டு வரட்டா, 2 பேரும் சாப்பிடலாம். இல்லக்கா, நானும் ஒரு அடிசல் இட்லி தான் ஊத்துனேன். இப்போ காலையில் சாப்பிட்றதுக்கு பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் சோறாக்கி டிஃபனுக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டேன். நானும் அவர் கையோட போட்டு கொடுத்தாச்சு, தோட்டத்துக்கு போயிட்டாரு. நான் வரும்போது 2-3 இட்லி சாப்பிட்டு தான் வந்தேன். நீங்கள் போட்டு சாப்பிடுங்கக்கா. அப்படியா? சரி விடு. சரி காஃபி வச்சு போட்டுட்டு வரட்டுமா? இல்லைக்கா, அப்புறம் குடிச்சுக்கலாம். நீங்கள் இன்னும் சாப்பிடலாங்கிறீங்களா? சாப்பிடுங்க. சாப்பிட்றேன். அது வார வேலையிலேயே முசுவாக இருந்துட்டு பசி எடுக்கிறது கூட தெரிய மாட்டேங்குது. சரி சித்த நேரம் போகட்டு, தலை காயிட்டு அப்புறமேல சாப்பிட்டுக்கிறப்போ. சரி வா உட்காரலாம், வாங்க. நின்றுட்டே இருக்கிற காலையில் வலிக்குது, வா. ஆமாக்கா, எனக்கும் அப்படிதான் இருக்குது. சுபக்கா, என்ன தூக்கு சட்டி வேற இங்க இருக்குது? அதுவா, அதான் இந்த ரங்கா இருக்கிறாளா, அவன் என்னமோ நீ கூழ் காய்ச்சி கோயில் ஊத்துறாங்களாமா. நானு போறப்பவே நீ கூப்பிட்டா, எனக்கு தான் கொஞ்சம் முடையா இருக்குது அப்படின்னு. சரி அப்போ கோயிலுக்கு போயிட்டு ஏதோ வீட்டில் கூழ் செஞ்சு எடுத்து வச்சிருப்பேன் போல கொஞ்சம், அதான் எனக்கு அப்படியே ஊற்றி கொடுத்துட்டா. சரி அது இங்கே இருக்குது, இப்போதான் கொஞ்சம் போட்டு ஊற்றி குடிச்சிட்டு இங்கே வச்சேன். உனக்கு கொஞ்சம் ஊற்றி தரட்டுமா? குடிக்கிறியா கடுப்பாயி? வேண்டாம், நான் இப்போதான் சாப்பிட்டுட்டு வந்தேன். என்ற மருமகளும் தான் போயிருக்கிறாங்க கூட. வரும்போது எப்படி கொஞ்சம் எடுத்துட்டு தான் வருவாங்க, அப்புறமா குடிச்சுக்கிறேன். இதை நீயே வச்சுக்கோ. ஓஹோ அப்படியா, உங்க மருமகளும் போயிருக்கிறாளா? சரி போயிட்டு வரட்டும். அந்த பிள்ளை வீட்லயே இருக்குது. ஆமா சுப்பாக்கா, என்ன பண்றது, போறேன் நான், சின்ன பிள்ளை வந்து கூட்டிட்டு போறேன்னு கூப்பிட்டா. சரிப்பா, அவளும் வீட்லயே இருக்கிறாளா? சரி அதான் நானும் போயிட்டு வான்னு சொல்லிட்டேன், அதான் போயிருக்கிறான். ஓ அப்படியா, சரி என்னதான் பண்ணிட்டு இருக்கிறா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு? அவளக்கா இவ்வளவு நாள் சும்மா தான் இருந்தா. 2 நாளைக்கு முன்னாடி தான் சொன்னா, நானும் நல்லா தானே படிச்சிருக்கிறேன், வீட்டுல இருந்து ஏதோ வேலை பாக்குறேன் அப்படின்னு சொன்னா. சரி எனக்கு சரின்னு பட்டுச்சு. சரி என்ற வயனும் வேற இங்க இல்ல, அவன் ஒத்தையில என்ன இருந்தா சேர்த்த பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறது. நானும் மாடு மேய்க்கிறப்ப அங்கே இங்கேயும் போறது பக்கம் போயிடுறான். பாவமாக தான் இருக்குது அந்த போல ஒத்தையில இருக்கிறது பார்த்தா. அது எங்கேயும் போறது வர்றதுனால இல்லை பெருசா. வேற அவங்க அம்மா வீட்டுக்கு கூட போக சொன்னா கூட போக மாட்டேங்குது. என்ன பண்றது, வீட்டுல இருந்து நான் வேலை பார்க்குறப்ப ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருந்தேன். என்ன மறுபடியும் அதை செய்ய சொல்றாங்க, நான் ஆபீஸ்க்குள்ள போகல, இங்க இருந்து செய்யறேன் அப்படின்னா. சரிம்மா நீ எப்படி வேணாலும் உன் இஷ்டப்படி பண்ணு. சரி பண்ணணும்னா பண்ண, உனக்கு சிரமம் இல்லைன்னா அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டா. இனிமேல் அதான் வீட்டுல இருந்து என்னமா அது ஏதோ கம்ப்யூட்டர்லயே அது என்னது அது எதுலயே வேலை பார்க்குறாளாமா. சரின்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா, நல்லது. சரி படிச்ச பிள்ளைங்க தானே, அதெல்லாம் ஏதோ ஒன்று பண்ணி சம்பாரிச்சிருங்க. நமக்கு தான் நாடு மாடுன்ட்டு இதுலயே கடந்துட்ட கோழி கீழின்ட்டு. அந்த பிள்ளைங்க எல்லாம் விவரமான பிள்ளைங்க தான். இருக்கட்டும் பாவ, ஏதோ ஒன்று செய்யிட்டு. ஆமா சுப்பாக்கா, நானும் அதை நினைச்சிட்டா. சரி வீட்டுல இருந்து தானே செய்யறா, வீட்டுல இருந்த மாதிரி இருக்கு, வேலை பார்த்த மாதிரி இருக்கு, அவளுக்கும் ஒரு பொழுதுவான மாதிரி இருக்குது. இல்லாட்டி கண்ட பக்கம் போயிட்டு கண்ட நாய்க்கு பேசிட்டு தேவையில்லாம ஏதாவது யோசனையில இருக்கணும். அதெல்லாம் எதுக்கு? சரி இதுவே எனக்கு நல்லதுன்னு தான் பட்டுச்சு, அதனாலதான் நானும் உடனே சரின்னு சொல்லிட்டேன். அது வாருங்க, அது என்னமோ உயர்கீரால கொடுக்கணுமாமா. அதை நேற்று ஏதோ ஃபோன் பண்ணி வேலை சொல்லி எல்லாம் மாட்டி விட்டு போயிருக்கிறாங்க. நாளையில இருந்து வேலை செய்வான்னு நினைக்கிறேன். 1ஆம் தேதியில இருந்து செய்வாளோ என்னமோ. ஓ அப்படியா, சரி அதான் நேற்று ஏதோ ஆளுங்க வந்துட்டு போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது சாயங்கால நேரம். நம்ம 100 நாள் வேலைக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தா ஆளுங்க ஏதோ 2 பேர் நின்றுட்டு இருந்தாங்க உங்க வீட்டு வாசல்ல. நான் சரி ஏதோ ரோட்ல வரவங்களாட்டு நினைச்சேன். அப்ப இதுக்கு தான் வந்திருக்காங்களா? ஆமா சுப்பாக்கா, அது என்னமோ ஒயர் கொடுக்கணுமாமா, அதுக்கு தான் வந்திருக்கிறாங்க. சரி அதனாலதான் நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வர சொல்லியிருந்தேன். சரி அப்பதான் வந்து மாட்டி கொடுத்துட்டு எல்லாம் போயிருக்கிறாங்க. ஓ அப்படியா, சரி. ஆமா இந்த ரங்க என்ன கோயிலுக்கு போன வந்துட்டாலே இல்லையான்னு ஒன்றும் தெரியல. வீடு இன்னும் பூட்டி தான் இருக்குதா? இல்லையே, இப்பதான் வந்த மாதிரி இருந்தது. பையன் வண்டி வெளியே தான் நின்றுச்சு, சென்ட்ரஸோட வண்டி. ஒருவேளை பையன் மட்டும் வந்தாரா இல்லை ரங்கா வந்தாலும் என்னன்னு ஒன்றும் தெரியல. வீடு சார்ந்துதான் இருக்குதானா? அறுத்துதான் இருக்கா? அப்ப வந்தாலும் வந்திருப்பாளே என்னமா. சரி வந்தா இங்கதான் வருவா. என்னம்மா கூலா ஊத்துறீங்க? ஆமாங்க ஆண்டி. ஓ அப்படியாம்மா, சரி இருமா, நாங்க பையில பாத்திரம் வச்சிருக்கிற எடுத்துட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் ஊத்தி கொடுங்க. ஓகே ஆண்டி, தாராளமா ஊத்தி கொடுக்குறோம். நல்ல பெரிய பாத்திரமா எடுத்துட்டு வாங்க, கூழ் நிறைய இருக்குது ஆண்டி. இன்னும் கூட்டெல்லாம் இருந்தா வர சொல்லுங்க ஆண்டி. வர சொல்றேம்மா. எல்லாம் உள்ள பூஜை நடந்துட்டு இருக்குது, சாமி கும்பிட்டு இருக்காங்க. எல்லாம் வெளியே வந்து வாங்கிக்குவாங்க. நாங்க வரக்குள்ள நான் வாங்கிக்கிறேன். இருமா பாத்திரம் எடுத்துட்டு வரேன். ஓகேங்க ஆண்டி. நல்லா தேறிட்டாலாட்டு இருக்குது வேசனைக்குள்ள. ஆமாடி நீலா, பாரு பட்டுன்னு பதில் சொல்றான். பரவாயில்ல, நம்ம கூட சேர்ந்து நம்மள மாதிரியே மாறிட்டு வரான்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன பிள்ளைக்கா. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, உங்களை மாதிரி எல்லாம் வர முடியுமா? சின்ன பிள்ளை, இந்த பேசுறத பார்த்தா உன்னை நக்கலா பேசுற மாதிரி இருக்குதா, இல்ல நல்ல விதமா பேசுற மாதிரி இருக்குதானே புரிய மாட்டேங்குது. அதானே. அது சரி, அவனுக்கு தான் சாரியை கட்ட தெரியாது. இன்னைக்கு பரவாயில்லையே, நல்ல அம்மன் மாதிரியே சேலை கட்டிட்டு வந்திருக்கிற மனுஷாலா. நீங்க 2 பேரும் இந்த மாதிரி கட்ட போறீங்கன்னு சொல்லியிருந்தா நான் இதே கலர்ல கட்டியிருப்பேன். அம்மா நீ என்ன நல்லா சாலையில கட்டி பழகிட்டியா? ஆமாக்கா, சும்மா ரொம்ப நல்லா நீட்டா கட்ட தெரியாது, ஆனா ஓரளவு கட்டி பழகிட்டேன். இந்த யூடியூப்ல எல்லாம் சாலை கட்டுறதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்களா, அதை பார்த்து அப்படியே ஓரளவுக்கு கத்துக்கிட்டக்கா. நல்லா கட்டியிருக்கிறேனா? சூப்பரா கட்டியிருக்கிறாரா. இதுக்கு மேல என்ன கட்டுறது? நல்லா இருக்கு. என்னடி இந்த சீதாக்கா மலர்க்கெல்லாம் சொல்லிட்டு வந்தா ஒருத்தர் கோயிலுக்கே காணும். வரலையா? சரி உடிச்சுன்னு போலாம். ஊத்துறவங்களுக்கெல்லாம் கூழ் கொஞ்சம் ஊத்திட்டு மிச்சம் இருந்தா எடுத்துட்டு போலாம். அவங்களுக்கு வீட்டுல போய் ஊத்தி கொடுத்துடலாவா? இதுக்கு மேல அவங்க வருவாங்கன்னு தெரியல. அக்கா எனக்கு ஒரு பாத்திரத்துல ஊத்தி கொடுங்கக்கா, எங்க ஆண்டிக்கு கொடுக்கணும். சரியா? சரி நானும் எங்க மாமியாருக்கு தான் கொண்டு போகணும். அடே சின்னப்புலா,
சரிடி சரிடி எல்லாரும் கொண்டு போயிடலாம். இதா எல்லா ஆளுங்களாம் வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த டம்ளர் அந்த கரண்டி எல்லாம் எடுத்து ஊற்றி கொடுக்கலாம். அதான் ஆமா, என்ன சின்ன புள்ள வர கூட்டத்தை பார்த்து எங்களுக்கெல்லாம் இருக்குமா இல்லையானே தெரியலையே. லைனா எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பேசாம எங்களுக்கு முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டுமா? அதெல்லாம் இருக்குண்டி, ஏண்டி அலமாதடா, அதெல்லாம் அண்டா நிறைய காய்ச்சி வச்சிருக்கூடல, எல்லாத்துக்கும் ஊற்றி கொடுத்துட்டு அப்புறம் எடுத்துட்டு போவீங்களாமா? எடு எடு என்ற வேண்டுதல் முழுசா நிறைவேற வேண்டாமா? கடைசியில் எனக்கு ஏதாவது பிரச்சனை ஏறி போகுது. டம்ளர் எல்லாம் சீக்கிரம் குனிஞ்சு எடுடி, ஆளுங்க வந்துட்டாங்க பாரு. நம்ம அருவி கார்ட்டூன் வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க ஃப்ரெண்ட்ஸ்.